அன்பார்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர்களே, இது உங்களுக்கான இந்த வார வீடியோ பதிவு. சரி, போன வாரம் நம்ம வெக்டர் இயற்கணிதம் அப்படிங்கிற சாப்டர்லேருந்து தளத்தின் சமன்பாடு அப்படிங்கிறதுல தளத்தின் வெக்டர் சமன்பாடு, துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு இதெல்லாம் பார்த்தோம். அதில் நம்ம பார்த்தது முதல் டைப் தான் பார்த்தோம். முதல் டைப் அப்படின்னாலே அது என்ன அர்த்தம்? கொஸ்டினில் ஒரு புள்ளியும் 2 இணை வெக்டரும் கொடுத்துருப்பாங்க. அப்போ ஒரு புள்ளியும் 2 இணை வெக்டரும் அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா என்ன தெரியும்? துணை அலகு வெக்டர் சமன்பாடு அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு யூ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு வி வெக்டார். துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னா ஃபார்முலா என்ன? ஆர் வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் மைனஸ் அப்படின்னு போட்டு இப்படின்னு செய்யலாம். அது ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் அப்படின்னு செய்யலாம். அந்த மாதிரி ஃபார்முலா சொல்லியிருப்பேன். இது அது மாதிரி கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படின்னா டிட்டர்மினன்ட் அணிக்கோவையில் போட்டு ஈக்குவல் டு சேர்த்து தெரியணும். இதெல்லாம் எழுதியிருக்கணும். அதனால் இந்த 3 ஃபார்முலாவையும் தரவு பண்ணியிருப்பீங்க, படித்து எழுதிப்பார். இப்போ இதை வச்சு நம்ம போன வாரத்தில் 2 கணக்கு போட்டிருந்தேன். ஒரு கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். ஹோம்ஒர்க் அப்படிங்கிறது அந்த பயிற்சி 6.7 பயிற்சியில் உள்ள 4வது கணக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருப்பேன். இப்போ இதில் உள்ள மீதம் உள்ள கணக்குகள் சார் இன்றைக்குள்ள கணக்கு. எடுத்துக்காட்டு 6.43. இதில் கணக்கை வாசித்து பாருங்கள். 0, 1, -5 என்ற புள்ளி வழி செல்லும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 4k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் மற்றும் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் என்ற கோடுகளுக்கு இணையாக உள்ளதுமான தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. சார் இப்போ கொஸ்டினில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பாருங்கள். கொஸ்டினில் புள்ளி அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ எது புள்ளிங்க? இந்த இருக்குது. அப்போ இந்த கொஸ்டினில் ஒரே ஒரு புள்ளி தான் இருக்குதா? சரி, ஒரு புள்ளி அப்படின்னாலே அதனுடைய சிம்பல் ஏ வெக்டார்னு தெரியும். அதுக்கப்புறம் இங்கே ஒரு கோடு இருக்குது, இங்கே ஒரு கோடு இருக்குது. இந்த கோடுகளுக்கு இணையாக அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்போ இணையாக 2 கோடுகள் இருக்குது. இது ஒரு கோடு, இது ஒரு கோடு. இந்த கோடுகளுக்கு இணையாக அப்படின்னா 2 கோடு இருக்குதுனால முதல் கோட்டில் உள்ள இணைக்கு பேர் யூ வெக்டார், 2வது கோட்டில் உள்ள இணைக்கு பேர் பி வெக்டார்னு வச்சுக்கலாம். வச்சு நம்முடைய கணக்கில் எழுத போகிறோம். ஆன்சர் அப்படின்னு. சரி, முதல்ல கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஒரு புள்ளி இருக்குது. அந்த புள்ளி அப்படின்னா அது வந்து ஏ வெக்டார் ஈக்குவல் டு இங்கே 0 அப்படின்னு போட்டிருக்காங்களே. இந்த 0ங்கிறது எக்ஸ் அச்சுக்குரியது, 1 அப்படிங்கிறது ஒய் அச்சுக்குரியது, -5 அப்படிங்கிறது இசட் அச்சுக்குரியது. சரி, அப்போ இதில் நம்ம 0 அப்படின்னு ஐ வெக்டார்னு போடணும்னா போடலாம், அல்லது விடலாம். ப்ளஸ் 1 அப்படிங்கிறது ஜே வெக்டார், -5 அப்படிங்கிறது கே வெக்டார். இதுதான் ஏ வெக்டார். ரைட். அடுத்தது இணையாக இங்கே ஒரு கோடு, இங்கே ஒரு கோடு இருக்குது. 2 கோடுகளுக்கு இணையாக அப்படின்னு போட்டிருக்கோம். அப்போ இணையாக அப்படின்னா அது வந்து முதல்ல பார்த்துக்கோ. இதில் முதல்ல உள்ள ப்ராக்கெட்டுங்கிறது புள்ளி, அதுவும் தேவையில்லை. 2வது ப்ராக்கெட் தான் வரணும். இணையாக அப்படின்னா 2வது ப்ராக்கெட். அப்போ 2வது ப்ராக்கெட்டில் என்ன இருக்குது அப்படின்னா அதை யூ வெக்டார் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இதுதான் 2வது உள்ளது. அதே மாதிரி இந்த கோடை பாருங்கள். இந்த கோட்லையும் 2வது உள்ளது. அது v வெக்டார் ஈக்குவல் டு ஐ வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார்னு போடணும். இதுதான் கணக்கில் இருக்குது. இப்போ கணக்கில் கொடுத்துருக்கிறத நம்ம எடுத்து எழுதியிருக்கோம், வேறு ஒன்றும் இல்லை. இதுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு. கொஸ்டினில் வந்து எது ஏ வெக்டார், எது யூ வெக்டார், எது வி வெக்டார் அப்படின்னு எடுத்துலனாலே அதுக்கு ஸ்டெப் மார்க் உண்டு.
சரி, இப்போ கணக்கில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஒரு கொஸ்டின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, இன்னொரு கொஸ்டின் கார்ட்டீசியன் சமன்பாடுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம முதல்ல துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்க்க போகிறோம். அதான் பார்க்க போகிறது. அப்போ துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்க்க போகிறோம். இதான் பார்க்க போகிறது முதல் கொஸ்டின். சரி, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுனா ஃபார்முலா என்ன? ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கோம். ஃபார்முலா அது என்ன ஃபார்முலா? இந்த இருக்குது, ஆர் வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார்னு தெரியும். இதில் நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டாரை பார்க்கணும். அவள் ஃபஸ்ட்டு வந்து இதில் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் பார்க்கணும். இந்த மாதிரி கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே அது டிட்டர்மினன்ட் மெத்தடு, அணிக்கோவை மெத்தடு. அப்போ அணிக்கோவை மெத்தடுனா முதல் லைனில் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார், ரெண்டாவது லைனில் இந்த யூ வெக்டார்னுடைய கெழுக்கள் அது 2 3 6. அடுத்து வி அதில் 1 1 -1. சரிதா? சரி, இப்போ இதை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணால் இப்போ ஐ வெக்டார் இதனுடைய சிற்றணிக்கோவை 3 6 1 -1 மைனஸ் ஜே வெக்டார் இதனுடைய சிற்றணிக்கோவை 2 6 1 -1 ப்ளஸ் கே வெக்டார் இதனுடைய சிற்றணிக்கோவை 2 3 1 1. சார், இதனுடைய மதிப்பு பாருங்கள். ஐ வெக்டார் இதனுடைய மதிப்பு என்ன? -3 -6 மைனஸ் ஜே வெக்டார் இதனுடைய மதிப்பு -2 -6 ப்ளஸ் கே வெக்டார் இதனுடைய மதிப்பு 2 -3. அப்போ ஈக்குவல் டு இந்த ப்ராக்கெட்னுடைய மதிப்பு -9 ஐ வெக்டார், இந்த ப்ராக்கெட்னுடைய மதிப்பு -8, இங்கே ஒரு மைனஸ் இருக்குது. அப்போ +8 ஜே வெக்டார், இந்த ப்ராக்கெட்னுடைய மதிப்பு -1, அப்போ இது மைனஸ் கே வெக்டார். இதுதான் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் அப்படிங்கிறது. சரி, நமக்கு அப்போ இப்போ ஃபார்முலா என்ன? இப்போ ஃபார்முலா ஃபார்முலா என்ன அப்படின்னா ஆர் வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார். இதுதான் ஃபார்முலா தெரியும் நமக்கு. சரி, இந்த ஃபார்முலாவில் மதிப்பு எழுதிடுங்க. ஆர் வெக்டார் டாட் இந்த யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் அப்படிங்கிறது -9 ஐ வெக்டார் ப்ளஸ் 8 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் கொஸ்டினில் இருக்குது. கொஸ்டினில் 0 ஐ வெக்டார் ப்ளஸ்ஸு ஜே வெக்டார் -5 கே வெக்டார். இதுதான் ஏ வெக்டார். யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் இந்த கொஸ்டினில் இருக்குது, இந்த எழுதி வச்சுருக்கோம். +8 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார். இதை ஈக்குவல்ட்டுக்கு இந்த சைடு உள்ள மட்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். அப்போ இதுக்கு டாட் ப்ராடக்ட்னா முதல் ஐயினுடைய கெழுக்களை பெருக்குனா 0, ஜேனுடைய கெழுக்களை பெருக்குனா +8, கேனுடைய கெழுக்களை பெருக்குனா அது +5. அப்போ ஈக்குவல் டு 8 + 5 13. இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படிங்கிற ஆன்சர். அப்போ துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படிங்கிறது ஆர் வெக்டார் டாட் -9 ஐ வெக்டார் ப்ளஸ் 8 ஜே வெக்டார் மைனஸ் கே வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 13 இருக்கும். இது முதல் கொஸ்டின். ரெண்டாவது கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் சமன்பாடு இந்த துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு இதில் இருந்து கார்ட்டீசியன் சமன்பாடு பார்க்கணும்னா ரொம்ப ஈஸியானது. ரொம்ப ஈஸியானது. ஏன் இதில் ஈஸியானது அப்படின்னா, இந்த ஐ அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஐக்கு பதிலாக எக்ஸை யூஸ் பண்ணணும், ஜே அப்படிங்கிறதுக்கு பதிலாக ஒய்யை பயன்படுத்தணும், கே அப்படிங்கிறதுக்கு பதிலாக இசட்டை பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்தினா இது -9 எக்ஸு ப்ளஸ் 8 ஒய் மைனஸ் இசட் ஈக்குவல் டு 13. இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு.
இதை நீங்கள் அப்படியே வச்சுக்கலாம். இல்லை எடுத்த உடனே முதல்ல மைனஸ் இருக்குதே அப்படின்னு செய்யலாம், இதை ப்ளஸ் ஆக்கிக்கலாம். இதை ப்ளஸ் ஆக்கு, இது அடையாளத்தை அப்புறம் மாற்றுங்க. மாற்றினா இதாக இருக்குது, இது ஈக்குவல் டு -13. இதுதான் முதல் கொஸ்டின். இங்கேயே வச்சுக்கலாம், அதில் இதனாலும் வச்சுக்கலாம், தப்பு இல்லை. நீங்கள் கட்டாயம் மைனஸை மாற்றணும் அப்படிலாம் கிடையாது. அப்போ இதுதான் எடுத்துக்காட்டு 6.43. 6.43ங்கிறது ஒரு புள்ளியும் 2 இணை வெக்டரும் உள்ளது. ஒரு புள்ளி அப்படின்னா அது ஏ வெக்டார், 2 இணை வெக்டர் இருக்கனால யூ வெக்டார், வி வெக்டார். இதனுடைய ஃபார்முலா துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுடைய ஃபார்முலா. இதில் யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் அப்படிங்கிறத பார்க்கணும். பார்த்து ஃபார்முலாவில் போடுங்க. இதில் ஏ வெக்டார் டாட்டு யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டாரை மட்டும் அதை ரெண்டையும் பெருக்கி போடு. இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இதுக்கப்புறம் கார்ட்டீசியன் படுத்துடலாம். சரிதா? இது நம்ம எடுத்துக்காட்டு 6.43. சரி, இதே மாதிரி இன்னொரு கணக்கு. பயிற்சி 6.7. பயிற்சி 6.7ல் 7வது கொஸ்டின். கணக்கு என்னென்னு பாருங்கள். R வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 6i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு ஐ மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு மைனஸ் 5 ஐ வெக்டார் மைனஸ் 4 ஜே வெக்டார் மைனஸ் 5 கே வெக்டார் என்ற தளத்தின் துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. துணையலகு அல்லாத வெக்டர் மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரி, இப்போ இந்த கணக்குலையும் பார்த்தோன்னு தெரியும். கணக்கில் எப்படி இருக்குது அப்படின்னா, கணக்கில் இதில் இந்த மாதிரி ஆர் வெக்டார் ஈக்குவல்ட்டுன்னு போட்டு இந்த மாதிரி ஒரு சமன்பாடு கொடுத்துருக்காங்க அப்படின்னாலே என்ன அர்த்தம் அப்படின்னா, இதில் முதல் ப்ராக்கெட் இருப்பார், முதல் ப்ராக்கெட் தான் புள்ளி, ரெண்டாவது ப்ராக்கெட் அதுங்கிறது இணை, மூணாவது ப்ராக்கெட் இருக்குதே அதுவும் இணை தான். முதல் ப்ராக்கெட் உள்ளது புள்ளி, எஸ் இன்ட்டு அப்படின்னு போடுறாங்களா இது இணை, ப்ளஸ் டி இன்ட்டுன்னு போடுறாங்களா அது வந்து இணை தான். அப்போ இந்த கணக்கில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னா, இதில் ஏ வெக்டார் அப்படின்னு ஒரு புள்ளி இருக்குது, அது 6i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ்ஸு கே வெக்டார். அடுத்த ப்ராக்கெட் அப்படிங்கிறது யூ வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ்ஸு கே வெக்டார். அடுத்து வி வெக்டார் அப்படிங்கிறது மைனஸ் 5 ஐ வெக்டார் மைனஸ் 4 ஜே வெக்டார் மைனஸ் 5 கே வெக்டார். இதான் கணக்கில் இருக்குது. ஒரு புள்ளியும் 2 இணையும் இருக்குது. முதல் ப்ராக்கெட் அப்படிங்கிறது புள்ளி, அடுத்த 2 ப்ராக்கெட்டுமே இணைன்னு இருக்கும். இப்போ கணக்கில் கேட்டுக்கிறது துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. அப்போ துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னு கணக்கில் கேட்டிருக்காங்க. சரி, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்க்கணும்னா முதல்ல யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் பார்க்கணும். அப்போ யூ வெக்டார் கிராஸ் வி வெக்டார் அப்படின்னாலே அணிக்கோவை கிராஸ் ப்ராடக்ட்டு. அப்போ ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார் யூ வெக்டாருடைய கெழுக்கள் -1 2 1, வி வெக்டாருடைய கெழு -5 -4 -5. இதை விரிவாக்கம் பண்ணணும். விரிவாக்கம் பண்ணால் ஐ வெக்டார் இதனுடைய சிற்றணிக்கோவை 2 1 -4 -5 மைனஸ் ஜே வெக்டார் இதனுடைய சிற்றணிக்கோவை -1 1 -5 -5 ப்ளஸ் கே வெக்டார். இந்த கே வெக்டாருடைய சிற்றணிக்கோவை -1 -1 2 -5 -4. இதை விரிவாக்கம் பண்ணுங்க. ஐ வெக்டார் இதனுடைய மதிப்பு -10 ப்ளஸ் 4 மைனஸ் ஜே வெக்டார் இதனுடைய மதிப்பு 5 ப்ளஸ் 5. இந்த ரெண்டையும் பேருக்குனா +5, இந்த ரெண்டையும் பேருக்குனா -5, ஆனால் ப்ளஸ்ன்னு போடணும். ப்ளஸ் கே வெக்டார் இன்ட்டு இந்த ரெண்டையும் பேருக்குனா 4, இந்த ரெண்டையும் பேருக்குனா அது -10
இந்த ரெண்டையும் பேருக்குன்னா +4, இந்த ரெண்டையும் பேருக்குன்னா -10, ஆனால் +10ன்னு போடணும். அப்போ ஈக்குவல் டு இது -6i வெக்டார், இது -10j வெக்டார், இது +14k வெக்டார் இருக்கும். இதுதான் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் அதனுடைய மதிப்பு. அப்போ நம்மளுடைய ஃபார்முலா என்ன? therefore ஃபார்முலா r வெக்டார் டாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் டாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டார். இப்போ இதில் r வெக்டார் டாட் இதனுடைய மதிப்பு என்ன? கொஸ்டினில் நம்ம இந்த இருக்குது -6i வெக்டார் -10j வெக்டார் +14k வெக்டார் ஈக்குவல் டு a வெக்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க 6i வெக்டார் -j வெக்டார் +k வெக்டார், இது a வெக்டார் டாட் u வெக்டார் கிராஸ் v வெக்டார் அப்படிங்கிறது -6i வெக்டார் -10j வெக்டார் +14k வெக்டார். இந்த சைடு மட்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். இதை டாட் ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு ஐயினுடைய கெழுக்களை பெருக்குன்னா -36, ஜேனுடைய கெழுக்களை பெருக்குன்னா +10, கேனுடைய கெழுக்களை பெருக்குன்னா +14. ரைட். அப்போ இதனுடைய மதிப்பு என்ன? -12. 36, இது 24, -12 இருக்கும். இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இப்போ கணக்கில் அடுத்த கொஸ்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. கார்ட்டீசியன் சமன்பாடு பார்க்கறதுக்கு நான் சொல்லியிருக்கேன் இங்கேருந்து வந்துடலான்னு இருக்கேன். இதில் ஆர் வெக்டார் தேவையில்லை. இந்த ஐக்கு பதிலாக எக்ஸு, ஜேக்கு பதிலாக ஒய், கேக்கு பதிலாக இசெட்னு போட்டால் போதும். அப்போ இது -6x -10y +14z ஈக்குவல் டு -12. இதில் இதோடு நிப்பாட்டினா போதுமானது. இல்லை இதில் பொதுவாக ஏதாவது நம்பர் இருந்துச்சுன்னா அதை நம்ம நீக்கிடலாம். இதில் பொதுவாக என்ன நம்பர் இருக்குது? 2வது வாய்ப்பாடை யூஸ் பண்ணுங்கள். 2வது வாய்ப்பாடு. அப்போ இதை 2ஆல் வகுத்துக்கலாம். அப்படி 2ஆல் வகுத்தீங்கன்னா இது -3x -5y +7z ஈக்குவல் டு -6. இல்லை எடுத்த உடனே முதல்ல மைனஸ் இருக்குதே, அப்போனா மாற்றணும்னு நினச்சிங்கன்னா அடையாளத்தை மாற்றிடுங்க. மாற்றினா இது 3x +5y -7z ஈக்குவல் டு 6. இதுதான் நம்முடைய ஆன்சர். இதை கட்டாயம் இப்படி வகுக்கணும், இப்படி மாற்றணும் அப்படிலாம் கிடையாது. இங்கேயே நிப்பாட்டிருந்தாலும் ஃபுல் மார்க் கொடுத்துருவாங்க. இது பயிற்சி 6.7ல் உள்ள 7வது கணக்கு. இதுவும் 1.2 இணை கணக்கு தான். அப்போ ஃபார்முலாவில் கொண்டு வந்துடலாம், கணக்கில் அப்படி கொண்டு வந்துடலாம். பிறகு சரி, அடுத்த கொஸ்டின். இப்போ நம்ம பார்த்த 5 கணக்கு பார்த்துருக்கோம். இந்த 5 கணக்குகளுமே 1.2 இணை கணக்கு. 1.2 இணை. இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்க போகிறது டைப் 2. டைப் 2 அப்படிங்கிறது என்னென்னா 2 புள்ளிகள் ஒரு இணை. இப்போ கொஸ்டினில் 2 புள்ளிகள் ஒரு இணை கொடுத்துருப்பாங்க, தெரியாது? சரி, 2 புள்ளிகள் ஒரு இணை அப்படின்னா அதனுடைய துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடுடைய ஃபார்முலா, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடுடைய ஃபார்முலா, அதே மாதிரி கார்ட்டீசியன் சமன்பாடுனுடைய ஃபார்முலா. இந்த 3 ஃபார்முலாவும் அடைப்பார். பார்த்தாச்சா 3 ஃபார்முலாவையும்? சரி, இப்போ பாரு. இப்போ 2 புள்ளிகள் அப்படின்னு கணக்கு. இப்போ ஆக்சுவலாக ஒரு புள்ளி அப்படின்னா நம்ம அதை ஏ வெக்டார்னு மட்டும் எடுத்துக்கிடுவோம். இப்போ 2 புள்ளி இருக்குதுனால இந்த 2 புள்ளிங்கனால முதல் புள்ளிக்கு ஏ வெக்டார், 2வது புள்ளிக்கு பி வெக்டார். முதல் புள்ளிக்கு ஏ வெக்டார், 2வது புள்ளிக்கு பி வெக்டார் வச்சுக்கணும். ஒரே ஒரு இணை தான் இருக்குது, அப்போ அது வந்து யூ வெக்டார்னு இருக்கும். அதான் ஆக்சுவலாக. இப்போ துணை அலகு வடிவேன்
வெக்டர் சமன்பாடுடைய ஃபார்முலா என்னென்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார். எப்பொழுதுமே ஆர் வெக்டார் ஈக்குவல் டுன்னு போட்ட உடனேயே முதல்ல ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இந்த பற்றிய 2 புள்ளி இருக்குதா, அதில் இங்கேருந்து கழிக்கணும், பியிலேருந்து ஏ கழிக்கணும், ப்ளஸ் டி இன்ட்டு யூ வெக்டார். இதுதான் இந்த ஃபார்முலா. அடுத்து துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டுக்கு ஃபார்முலா என்ன அப்படின்னா, இது எப்பொழுதுமே துணை அலகு அல்லாத அப்படின்னாலே முதல் ப்ராக்கெட்டில் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தான், டாட் அப்படின்னு போட்டுக்கோங்க. இந்த டாட்டுக்கு அப்புறம் இந்த ப்ராக்கெட் எப்படி இருக்கும் அப்படின்னா, இந்த இதில் பாருங்கள், இதில் ரெண்டாவது இதில் பாருங்கள், ரெண்டாவது உள்ளது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், மூணாவது உள்ளதில் யூ வெக்டார். இந்த ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட், இந்த ரெண்டாவது உள்ளதுக்கும் மூணாவது உள்ளதுக்கும் போன மாடலில் இதில் யூ வெக்டார் இருக்கும், இதில் வி வெக்டார் இருக்கும், ரெண்டுக்கும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம். அதே மாதிரி தான் இங்கேயும் இதுக்கும் இதுக்கும் கிராஸ் ப்ராடக்ட், இதுதான் ரெண்டாவது ப்ராக்கெட். சரி, இந்த மாதிரி எழுதிக்கலாம், அல்லது இதை வச்சு உள்ளே பெருக்கி இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஆர் வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் யூ வெக்டார். எல்லாம் அந்த மைனஸ் ஒரு பங்கு கொண்டு போனால் ப்ளஸ் ஒரு பயிரும் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் யூ வெக்டார்னு போட்டுக்கலாம். இந்த மாதிரி போட்டுக்கலாம். நீங்கள் இந்த மாதிரியே படிங்க, அதான் நல்லாயிருக்கும். அடுத்தது கார்ட்டீசியன் சமன்பாடு. அணிக்கோவை எக்ஸ் மைனஸ் எக்ஸ்1 y minus y1 z minus z1 x2 minus x1 y2 minus y1 z2 minus z1 கீழே L1 M1 N1 ஈக்குவல் டு 0. இதில் இந்த x1 y1 z1 அப்படிங்கிறது முதல் புள்ளி, x2 y2 z2 அப்படிங்கிறது இரண்டாவது புள்ளி, L1 M1 N1 அப்படிங்கிறது இணைன்னு அர்த்தம். தெரியுது? சரி, இந்த மாடலில் உள்ள முதல் கணக்கு பயிற்சி 6.7 ரெண்டாவது கொஸ்டின். 2, 2, 1, 9, 3, 6 ஆகிய புள்ளிகள் வழி செல்லக்கூடியதும் 2x + 6y + 6z = 9 என்ற தளத்திற்கு செங்குத்தாக அமைவதுமான தளத்தின் துணையலகு வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கேட்டிருக்காங்களே. சரி, இப்போ இந்த கணக்கை வாசித்த உடனேயே இங்கே என்ன இருக்குதுன்னா புள்ளிகள். போன கொஸ்டின்லாம் புள்ளின்னு போட்டிருப்பாங்க, இங்கே புள்ளிகள். அப்போ இங்கே புள்ளிகள் அப்படிங்கிறது மொத்தம் 2 புள்ளி இருக்குது. இது ஒரு புள்ளி, இது ஒரு புள்ளி. முதல் புள்ளிக்கு ஏ வெக்டார்னு சிம்பிள் யூஸ் பண்ணிக்கலாம், ரெண்டாவது புள்ளிக்கு பி வெக்டார்னு யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து என்ன வார்த்தை இருக்குதுன்னா செங்குத்தாக அமையுதுமான போட்டிருக்காங்க. செங்குத்தாகங்கிற வார்த்தை நமக்கு கிடையாது, நமக்கு இணை தான் வேணும். அப்போ இணை செங்குத்து அப்படிங்கிறத இணைக்கு மாற்றணும். அப்படின்னா எதுக்கு செங்குத்து, இதுக்கு செங்குத்துன்னு போட்டிருக்காங்க. அப்போ இதை நம்ம இணைக்கு மாற்றணும்னா இந்த எக்ஸுக்கு பதிலாக ஐ வெக்டார், ஒய்க்கு பதிலாக ஜே வெக்டார், இசட்டுக்கு பதிலாக கே வெக்டார்னு போட்டால் போதும். இந்த ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் ஒரு நம்பர் அதெல்லாம் தேவையில்லை, எக்ஸு ஒய் இசட் மட்டும் போதும். இந்த எக்ஸுக்கு பதிலாக ஐ வெக்டார், ஒய்க்கு பதிலாக ஜே வெக்டார், இசட்டுக்கு பதிலாக கே வெக்டார் போடுங்க. அப்போ தீர்வு அப்படிங்கிறது முதல்ல ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் கே வெக்டார். அடுத்த புள்ளி பி வெக்டார் 9i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். அடுத்து ஒரே ஒரு இணை தான், அதுக்கு பேர் யூ வெக்டார். யூ வெக்டாருங்கிறது இந்த இருக்குது, இது 2i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார்னு எடுத்து எழுதியிருக்கோம். இந்த எடுத்து எழுதுறதுக்கு ஸ்டெப் மார்க்கு உண்டு, மறந்துடக்கூடாது. சரி, இப்போ கணக்கில் கேட்டுக்க 2 கொஸ்டின். துணை அலகு வெக்டர் சமன்பாடு கேட்டிருக்காங்க. துணை அலகு வெக்டர் சமன்பாடு கார்ட்டீசியன் சமன்பாடு காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. முதல் கொஸ்டின் வரப்போம். முதல் கொஸ்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. சரி, இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்
ப்ளஸ் டி இன்ட்டு யூ வெக்டார்னு தெரியும். இதுதான் ஆக்சுவலாக ஃபார்முலா. சரி, இப்போ இதில் ஏ வெக்டாருங்கிறது 2i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ்ஸு கே வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு இங்கே தான் ஸ்டெப்ஸ் இருக்குது. பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னால் இந்த பி வெக்டாரில் இருந்து இந்த ஏ வெக்டாரை கழிக்கணும். பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டாரை கழிக்கணும். இதை அப்படியே மணக்கணக்காக கழிச்சிக்கலாம். 9iலிருந்து 2iயை கழித்தோம்னா அது 7i வெக்டார். 3j வெக்டார்லேருந்து 2j வெக்டாரை கழிச்சாச்சுன்னா அது ப்ளஸ்ஸு ஜே வெக்டார். 6k வெக்டார்லேருந்து 1k வெக்டாரை கழித்தோம்னா ப்ளஸ்ஸு 5k வெக்டார். அப்படி மனக்கணக்காக போட்டுக்கலாம், அல்லது நீங்கள் சைடில் செஞ்சு பார்த்துக்குவோம். டி இன்ட்டு யூ வெக்டார் 2i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். இது யூ வெக்டார். இவ்வளோதான். இது ஆன்சர். துணை அலகு வெக்டர் சமன்பாடு அப்படின்னா அதனுடைய ஃபார்முலா எழுதுங்க. இந்த ஃபார்முலாவில் ஏ வெக்டார், இங்கே யூ வெக்டார், இந்த ஒரே ஒரு ஸ்டெப்பு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் மட்டும்தான். அது பி வெக்டார் இந்த இருக்குது, இங்கேருந்து இதை கழிக்கணும். கழித்து போட்டால் போதும். அடுத்த கொஸ்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு. சரி, கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படின்னாலே அணிக்கோவை டிட்டர்மினன்ட் மெத்தடு மறந்துடக்கூடாது. ஈக்குவல்ட்டுக்கு அப்புறம் 0 போடணும். ஃபார்முலா என்ன? எக்ஸ் மைனஸ் x1 ஒய் மைனஸ் y1 இசட் மைனஸ் z1 x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 z2 மைனஸ் z1 L1 M1 N1. சரி, மதிப்பிரதிடுங்க. எக்ஸு மைனஸ் இப்போ x1 y1 z1. இந்த x1 y1 z1 அப்படிங்கிறது முதல் புள்ளி 2, 2, 1 இருக்குதா? இதுதான் x1, இது y1, இது z1 அப்படிங்கிறது. அப்போ x1க்கு பதிலாக 2, y மைனஸ் y1க்கு பதிலாக 2, z மைனஸ் z1க்கு பதிலாக 1. இதுதான் x1 y1 z1. அடுத்து x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1. இதெல்லாம் நீ போட்டு பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. இதுக்கு நமக்கு இந்த ரெண்டாவது ப்ராக்கெட் வாங்க. இந்த இருக்குதியா, இந்த ரெண்டாவது ப்ராக்கெட். இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ளதனுடைய கெழுக்கள் ஐயினுடைய கெழு 7, ஜேனுடைய கெழு 1, கேனுடைய கெழு 5. இதுதான் x2 மைனஸ் x1 y2 மைனஸ் y1 அப்படிங்கிறது. நேராக இந்த ரெண்டாவது ப்ராக்கெட்டை பார்த்தா போதும். ரெண்டாவது ப்ராக்கெட்டில் உள்ள ஐ ஜே கேனுடைய கெழுக்கள் எழுதினா போதும். அதே மாதிரி மூணாவது அப்படிங்கிறது இந்த மூணாவதுனா இணை. அந்த இணையில் உள்ளது 2, 6, 6 ஈக்குவல் டு 0. தெரியுதா? சரி, இப்போ நம்ம இதை விரிவாக்கம் பண்ணணும். இதை இந்த அணிக்கோவை விரிவாக்கம் பண்ணால் நம்முடைய ஆன்சர் இருக்கும். அணிக்கோவை விரிவாக்கம் பண்ணுறேன். எக்ஸ் மைனஸ் 2 இதனுடைய சிற்றணிக்கோவை 1, 5, 6, 6 மைனஸ் ஒய் மைனஸ் 2 இதனுடைய சிற்றணிக்கோவை 7, 5, 2, 6 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 இதனுடைய சிற்றணிக்கோவை 7, 1, 2, 6 ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய மதிப்பு என்ன? 6 மைனஸ் 30 மைனஸ் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய மதிப்பு 7, 6, 42 மைனஸ் 10 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 இன்ட்டு இது 42 மைனஸ் 2 ஈக்குவல் டு 0. இப்போ இது எக்ஸ் மைனஸ் 2 இன்ட்டு இதுக்கு மதிப்பு மைனஸ் 24 மைனஸ் ஒய் மைனஸ் 2 இன்ட்டு இதனுடைய மதிப்பு 32 ப்ளஸ் இசட் மைனஸ் 1 இன்ட்டு இதுக்கு மதிப்பு 40 ஈக்குவல் டு 0. பெருக்குங்க. இதை வச்சு உள்ள பெருக்குனா மைனஸ் 24 எக்ஸு ப்ளஸ்ஸு 48. இந்த நம்பரை வச்சு உள்ளே பெருக்கணும். இங்கே ஏற்கனவே மைனஸ் இருக்குது. இப்போ மைனஸ் 32 ஒய். இது மைனஸ் பெருக்குனா ப்ளஸ் 2 அது ப்ளஸ்ஸு 64. இந்த நம்பரை வச்சு உள்ளே பெருக்கு. அப்படி பெருக்குனா ப்ளஸ்ஸு 40 இசட்
மைனஸ் 40 ஈக்குவல் டு 0. எல்லாத்தையும் வரிசைப்படுத்தினா மைனஸ் 24 எக்ஸு மைனஸ் 32 ஒய் ப்ளஸ் 40 இசட் நம்பர்ஸ் அப்படிங்கிறது 48 64 இங்கே ஒரு மைனஸ் 40 எல்லாத்தையும் கூட்டினா கிடைக்கிறது ப்ளஸ் 72 ஈக்குவல் டு 0. சரி, இதில் என்ன பொதுவாக இருக்குது அப்படின்னா 8வது வாய்ப்பாடு பொதுவாக இருக்குது. அப்போ இது 8ஆல் வகுத்துக்கலாம். 8ஆல் வகுத்தா கிடைக்கிறது மைனஸ் 3 எக்ஸு மைனஸ் 4 ஒய் ப்ளஸ் 5 இசட் ப்ளஸ் 9 ஈக்குவல் டு 0ன்னு இருக்கும். இதில் எடுத்த என்ன மைனஸ் இருக்குது, ப்ளஸ்ஸாக மாற்றினோம்னா அடையாளத்தை மாற்றிடுங்க. மாற்றினா 3 எக்ஸு ப்ளஸ் 4 ஒய் மைனஸ் 5 இசட் மைனஸ் 9 ஈக்குவல் டு 0. இதுதான் கணக்கினுடைய ஆன்சர். இதுதான் கார்ட்டீசியன் சமன்பாடு. சரிதா சார்? இது 2வது டைப்பில் உள்ள கணக்கு. சரி, இப்போ இதே இதில் 2வது டைப்பில் உள்ள கணக்கில் ஒரு ஹோம் ஒர்க்கு. எடுத்துக்காட்டு 6.44. எடுத்துக்காட்டு 6.44. இதுவும் அதே 2வது டைப்பில் உள்ளது. 2 புள்ளிகள் ஒரு இணையில் உள்ள கணக்கு தான். இந்த கணக்கை செஞ்சு பார்க்கணும் நீங்கள். இப்போ நம்ம இன்னும் ஒரே ஒரு கணக்கு தான், அது ஒரே கணக்கு அப்படிங்கிறது 3வது டைப் பார்க்குறோம். 3வது டைப் அப்படிங்கிறது 3 புள்ளிக்குள்ள கணக்கு. 3 புள்ளிகள் கொடுக்கப்பட்டால் அதனுடைய துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடு, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு, கார்ட்டீசியன் சமன்பாடு கணக்கு பார்க்குறோம். சரி, 3 புள்ளி அப்படின்னாலே தெரியும். இந்த 3 புள்ளினாலே அது ஏ வெக்டார், பி வெக்டார், சி வெக்டார்னு அர்த்தம். அப்போ துணை அலகு வடிவ வெக்டர் சமன்பாடுங்கிறது ஆர் வெக்டார் ஈக்குவல் டு எஸ் இன்ட்டு 2வதுலேருந்து பார்த்துக்கோ. இந்த இது முதல்ல எப்பயுமே ஏ வெக்டார் தான். இது எங்கேருந்து வரணும் அப்படின்னா இந்த இடத்துல ஏ வெக்டார்லேருந்து பி வெக்டராக கழிக்கணும். அடுத்து ப்ளஸ் டி இன்ட்டு இங்கேருந்து இதை கழிக்கணும். பியிலேருந்து ஏஏ கழிக்கணும், அப்புறம் சியிலேருந்து ஏஏ கழிக்கணும். இதுதான் ஃபார்முலா. துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாட்டுக்கு ஃபார்முலா என்னன்னா ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் தான். முதல் ப்ராக்கெட்டில் மாற போகிறதே கிடையாது. டாட் அப்படின்னு போடணும். இதில் உள்ள 2வதையும் 3வதுக்கும் கிராஸ் ப்ராடக்ட்டு. 2வது அப்படிங்கிறது பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், 3வது அப்படிங்கிறது சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இந்த 2க்கும் கிராஸ் ப்ராடக்ட். அதான் இந்த போட்டிருக்கோம். இதை நம்மளுடைய பெருக்கி இப்படி வரும்போது ஆர் வெக்டார் டாட் இது ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் இது அப்படின்னு போட்டால் போதும். அடுத்தது கார்ட்டீசியன் சமன்பாடு. கார்ட்டீசியன் சமன்பாடு அப்படிங்கிறது இந்த இருக்குது ஃபார்முலா. சரிதா? சரி, இப்போ இதை வச்சு ஒரே ஒரு கணக்கு. அந்த கணக்கு அப்படிங்கிறது பயிற்சி 6.7. பயிற்சி 6.7 உள்ள 6வது கணக்கு. 6.7 உள்ள 6வது கணக்கு. கிளாரிட்டி தான். சரி, 6.7 உள்ள 6வது கணக்கை பார்த்தோம். 3, 6, -2 இது ஒரு புள்ளி. அடுத்த புள்ளி -1, -2, 6 மற்றும் 6, -4, -2 ஆகிய ஒரே கோட்டில் அமையாத 3 புள்ளிகள் வழி செல்லும் தளத்தின் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு மற்றும் கார்ட்டீசியன் சமன்பாடுகளை காண்கன்னு கணக்கு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டினில் 3மே கேட்டிருக்காங்க. 3மே கேட்டுச்சிட்டாங்க. பரவாயில்ல, கணக்கு செஞ்சு பார்ப்போம். முதல்ல கணக்கில் என்ன இருக்குதுன்னா 3 புள்ளி இருக்குது. அப்போ முதல் புள்ளிக்கு ஏ வெக்டார், 2வது புள்ளிக்கு பி வெக்டார், 3வது புள்ளிக்கு சி வெக்டார். அப்போ ஏ வெக்டார் அப்படிங்கிறது 3i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். 2வது புள்ளிக்கு -i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார். 3வது புள்ளி
6i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார்னு கணக்கில் உள்ள 3 புள்ளிகளுக்கும் பேர் வச்சுருக்கோம், எடுத்து எழுதியிருக்கோம். இப்போ கணக்கில் உள்ள முதல் கொஸ்டின் துணை அலகு வெக்டர் சமன்பாடு. இதுதான் நம்முடைய முதல் கொஸ்டின். இப்போ இதனுடைய ஃபார்முலா என்ன? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதுதான் ஃபார்முலா. எல்லாம் மதிப்பு போடுங்க. ஏ வெக்டார் அப்படிங்கிறது 3i வெக்டார் ப்ளஸ் 6j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு, இதுதான் கணக்கில் முக்கியமானது. இந்த எஸ் இன்ட்டு டி இன்ட்டுன்னு போட்டோம்னே, இது எஸ் இன்ட்டு அப்படிங்கிறது இங்கேருந்து இதை கழிக்கணும், மனக்கணக்கு கழிச்சிடலாம். இதிலிருந்து இதை கழித்தோம்னா கிடைக்கிறது மைனஸ் 4i வெக்டார். இதிலிருந்து இதை கழித்தோம்னா கிடைக்கிறது மைனஸ் 8j வெக்டார். இதிலிருந்து இதை கழிச்சா கிடைக்கிறது ப்ளஸ் 8k வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இங்கேருந்து இதை கழிக்கணும். அப்போ கழிங்க. இதிலிருந்து இதை கழிச்சேன்னா ப்ளஸ்ஸு 3i வெக்டார். இதிலிருந்து இதை கழிச்சேன்னா மைனஸ் 10j வெக்டார். இதை கழிச்சேன்னா கிடைக்கிறது 0k வெக்டார் இருக்கும். இதிலிருந்து கழிச்சேன்னா கழிக்கும்போது மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், அப்போ 0 ஆயிரும். அப்போ இதுதான் துணை அலகு வெக்டர் சமன்பாடுடையது. முடிஞ்சிச்சு. அடுத்து துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு பார்க்க போகிறோம். சரி, துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு அப்படின்னாலே முக்கியமானது ஒரு கிராஸ் ப்ராடக்ட் இருக்கும். இந்த இருக்குதியா, இந்த கிராஸ் ப்ராடக்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இந்த கிராஸ் ப்ராடக்ட் தான் முதல்ல பார்க்கணும் ஃபார்முலாவில். அதான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இதுக்கு முதல்ல கிராஸ் ப்ராடக்ட் பார்க்கணும். கிராஸ் ப்ராடக்ட் பார்த்தா தான் கணக்கு செய்ய முடியும். கிராஸ் ப்ராடக்ட் அப்படின்னாலே அணிக்கோவை சொல்லியிருக்கேன். இந்த அணிக்கோவையில் ஐ வெக்டார் ஜே வெக்டார் கே வெக்டார். இந்த பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னால் எதுனா இந்த 2வது ப்ராக்கெட். சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார்னால் இந்த 3வது ப்ராக்கெட். அப்போ அதனுடைய கெழுக்கள் மைனஸ் 4 மைனஸ் 8 ப்ளஸ் 8. இந்த இருக்குது. இது 3 மைனஸ் 10 0. விரிவாக்கம் பண்ணுறேன். இப்போ ஐ வெக்டார், இந்த ஐ வெக்டாருடைய சிற்றணி கோவை இந்த இருக்குது. இதை பெருக்குனா இந்த 2ஐயும் பெருக்குனா 0, இந்த 2ஐயும் பெருக்குனா மைனஸ் 80, அப்போ ப்ளஸ் 80ன்னு இருக்கும். இதனுடைய மதிப்பு அவ்வளோதான். மைனஸ் ஜே வெக்டார், இதனுடைய சிற்றணி கோவை இது வரும். இந்த 2ஐயும் பெருக்குனா 0, இந்த 2ஐயும் பெருக்குனா அது மைனஸ் 24 ப்ளஸ் கே வெக்டார். இதனுடைய சிற்றணி கோவை போட்டு பாருங்கள். இந்த 2ஐயும் பெருக்குனா 40, இந்த 2ஐயும் பெருக்குனா அது ப்ளஸ் 24, அப்போ அதனுடைய மதிப்பு 64. அப்போ ஈக்குவல் டு 80 ஐ வெக்டார் ப்ளஸ் 24 ஜே வெக்டார் ப்ளஸ் 64 கே வெக்டார்னு போட்டுக்கலாம். இதுதான் இதனுடைய மதிப்பு. சரி, இதை வச்சு அப்போ ஃபார்முலா என்ன? therefore ஃபார்முலா அப்படிங்கிறது ஆர் வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் சி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். இப்போ இதில்
6 வெக்டார் டாட் இப்போ இதனுடைய மதிப்பு என்னன்னா 80 I வெக்டார் ப்ளஸ் 24 J வெக்டார் ப்ளஸ் 64 K வெக்டார். அடுத்து இதில் A வெக்டார் அப்படிங்கிறது 3 I வெக்டார் ப்ளஸ் 6 J வெக்டார் மைனஸ் 2 K வெக்டார் டாட் இதனுடைய மதிப்பு 80 I வெக்டார் ப்ளஸ் 24 J வெக்டார் ப்ளஸ் 64 K வெக்டார். இந்த சைடில் உள்ளதை மட்டும் டாட் ப்ராடக்ட் பண்ணுங்கள். பண்ணால் இது 240 ஐயினுடைய கழுக்களை பெருக்கணும், ஜேனுடைய கழுக்களை பெருக்குங்க. 24 6 அப்போ 120 ப்ளஸ் 144 இந்த ரெண்டையும் பெருக்குனா மைனஸ்ஸு 128. எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு பாருங்கள். கழிச்சு பார்த்தீங்கன்னா 16 256 இருக்கும். 256 இதுதான் துணை அலகு அல்லாத வெக்டர் சமன்பாடு. இப்போ கணக்கில் கேட்டிருக்க அடுத்த கொஸ்டின் கார்ட்டீசியன் சமன்பாடு கேட்டிருக்காங்க. சரி, கார்ட்டீசியன் சமன்பாடு பார்க்குறது ஈஸின்னு இருக்கேன். இங்கேருந்து வந்துடலாம். இதில் ஐக்கு பதிலாக எக்ஸு, ஜேக்கு பதிலாக ஒய், கே அப்படிங்கிறதுக்கு பதிலாக கேக்கு பதிலாக இசட் ஈக்குவல் டு 256ன்னு போட்டுக்கலாம். இதில் என்ன பொதுவாக இருக்குது? பொதுவாக உள்ளதை நீங்கள் கட்டாயம் வகுக்கலாம், அல்லது அப்படி நிப்பாட்டிக்கலாம். சரிதா? சரி, இதோட இந்த வாரத்தினுடைய கணக்குகள் வெக்டர் இயற்கணிதம் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். வெக்டர் இயற்கணிதம் அப்படிங்கிற கணக்கில் மொத்தம் 4 வீடியோ அனுப்பியிருக்கேன். இந்த 4 வீடியோலையும் இதில் ஒரு 8 கொஸ்டின் இருக்கும். நான் இந்த பயிற்சியில் 6.7 பயிற்சியில் உள்ள 3வது கணக்கை விட்டுருப்பேன், அது வேண்டாம். அது போக மீதி 8 கணக்கு ஏற்கனவே அனுப்புனதில் முதல் வீடியோவில் ஒரு 4 கணக்கு, 2வது வீடியோவில் உள்ள 2 கணக்குகள். இதெல்லாம் தரவு பண்ணுங்கள். 10 மார்க் கட்டாயம் எடுத்துடுவீங்க. சரி, நல்லா படிங்க.